டேய் கவினு, நான் கோழி குஞ்சுக்கு முட்டை வச்சேன்டா குஞ்சு பொரிக்கிறது சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப நேரமாக வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், கடை வரைக்கும் குஞ்சே பொரிக்க மாட்டேங்குதுடா. அந்த கோழி சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்குதுடா. முக்கினே, உனக்கு தெரியுமா தெரியாதா? கோழி குஞ்சு உடனே எல்லாம் குஞ்சு பொரிக்காது. எப்போவுமே கோழி குஞ்சு கொஞ்சம் பொறுமையாக லேட்டாக தான் குஞ்சு பொரிக்கும். நீ உடனே குஞ்சு பொரிச்சா எப்படி பொரிக்கும்? அட 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 கோழி குஞ்சு. ஆஹா, முட்டைக்கு வச்சுக்கிறீங்களா? இந்த முட்டையை கோழிட்ட கொடுத்ததுக்கு என்கிட்ட கொடுத்துருந்தா அப்படியே ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருப்பேன். அங்கிள், நீங்கள் எப்போ பாரு சாப்பிட்றதுலே இருக்கிறீங்க. நாங்கள் வந்து முட்டையை வந்து கோழிகிட்ட கொடுத்து நிறைய குஞ்சு பொரியறதுக்காக வச்சுக்கிறோம். நீங்கள் சாப்பிட சொல்கிறீங்க. சரி சரி, நான் சும்மா தான் சொன்னேன். சீக்கிரமா அந்த கோழியை கோழி குஞ்சு வர சொல்லு. நான் கோழி குஞ்சை பார்க்கணும் சீக்கிரம். பேக் 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 பேக். கோழி கொஞ்சம் கூட குஞ்ச காமி. நீ குஞ்சு வச்சுக்கிட்டே இல்லைன்னு நான் பார்க்கணும். கொஞ்சம் தள்ளு தள்ளு. எவ்வளோ நேரம் உட்காந்துனே இருப்பேன்? தள்ளு. இப்போ தள்ள போறேன், உனக்கு கீழே தள்ளி விட்டுருவேன். ஐயோ, குஞ்ச காணும், முட்டையும் காணும். முட்டை 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 முட்டை. ஐயோ, கோழி முட்டை கோழி முட்டை. நான் கஷ்டப்பட்டு வாங்கி வந்தேன் இந்த கோழி முட்டை. பசங்களா, என்னோட கோழி முட்டை யாராவது பார்த்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, யாராவது பார்த்தீங்களா? என்னது, ரொம்ப நேரமா முட்டையே இல்லையா? அப்ப என்னோட முட்டை யார் எடுத்தா? என்னோட முட்டை அங்கிள், என்னோட முட்டை யார் எடுத்தா? யாராவது சொல்லுங்க. டேய் முகினே, எனக்கு என்னமோ ஹல்க் அங்கிள் மேலதான் சந்தேகமா இருக்குது. வரும்போதே ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க தான் ஆட்டையை போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹல்க் அங்கிள், நீங்க தானே என்னோட முட்டை எடுத்து ஆம்லெட் போட்டு சாப்பிட்டீங்க. ஒழுங்கா என் முட்டையை கொடுத்துருங்க அங்கிள். சொல்றதை கேளுங்க. என்ன டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள், என் முட்டையை தாங்க. அட பாவீங்களா, யாரும் அது ஏன் மேல பழிய போடுறது? டே கவினி, நீ பண்ற வேலை தானா? நான் முட்டையவே பார்க்கவே இல்லை. நான் காலையிலேருந்து தூங்கி எந்திரிச்சு இப்போதான் நான் வரேனே. நான் முட்டையை எடுக்கல. நான் எடுத்தேன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, என்கிட்ட நிறைய காசு இருக்கு. நான் வேணா கடையில் வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன். உங்க முட்டையை ஒன்று எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க போச்சு முட்டை? கோழியில நீங்க முட்டையை வைக்கவே இல்லை. வைக்காம ஏன் மேல பழிய போட பாக்குறீங்களா? நான் முட்டையெல்லாம் எடுக்கல, நான் வர்றேன் என்று சொல்றானுங்க. என்ன எங்க பசங்க நின்றுகிட்டே இருக்காங்க? பசங்களா பசங்களா, 2 குட்டி பசங்க இங்க வந்ததை பாத்தீங்களா? நாங்களே குஞ்சு கொஞ்சம் முட்டையை காரணம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். இப்பதான் குட்டி பசங்களை பாத்தீங்களா, பெரிய பசங்களை பாத்தீங்களா? அங்கிள் சும்மா கவனம் போயிருங்க அங்கிள். பேசுறத பாரு ஒரு மாதிரியா. பசங்களை பாத்தீங்களா, கொசங்களை பாத்தீங்களான்னு. டே முக்கினே, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு. ஒருவேளை அந்த குட்டி பசங்க கூட முட்டையை தூக்கியிருக்கலாம். அங்கிள் அங்கிள், அந்த பசங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க. நாங்க வந்தா நாங்க இந்த இடத்துல உட்கார வைக்கிறோம். சரிப்பா, என்னோட 2 பசங்களுக்கும் தலை இருக்காது. அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸே போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி யாராவது இங்க வந்தா பிடிச்சி வைங்கப்பா. டேய், என்னடா அந்த அங்கிள் சொல்லிட்டு போறாரு? தலை இருக்காது, ட்ரெஸ்ஸே போடாம. ஐயா, அந்த அங்கிள் காமெடி பண்ணிட்டு போறாரு. அந்த அங்கிள் லூசுடா. இந்த கோழி வேற உள்ள உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரமா கத்திக்கினா இருக்குது. பாவம் அரிக்குது போல. டேய், ஒழுங்க மரியாதையா போய் அந்த கோழியை தூக்குடா. அந்த கோழி கீழே ஏதோ இருக்குது. கோழி, ஏன் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கிற? என்னதாச்சு உனக்கு? ஐயோ, கவின் 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 கவின், இங்க வந்து பாரு, இங்க வந்து பாரு. கோழிக்கு கீழே யாரோ படுத்து கிடக்குறாங்க. எனக்கு பயமா இருக்குது. ஒருவேளை முட்டைக்குள்ள வந்து மனசை வந்துட்டாங்களா? மனசு குட்டி வந்துருச்சா? ஐயோ, யாரு யாரு? எல்லாரும் எந்திரிச்சு கீழே வாங்க, யாரா இருந்தாலும். நான் தான் இந்த முட்டையை சாப்பிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த முட்டையை சாப்பிட்டதுலேருந்து எனக்கு ஒரே தூக்கமாக வருது. ஏன் குட்டி சாத்தா, நீ தான் என் முட்டையை சாப்பிட்டியா? இப்போ ஒரு அங்கிள் சொல்லிட்டு போனாங்களே, தலையே இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க, அது நீ தானா? ஒழுங்கா மரியாதை என் முட்டை இந்த இடத்துல வச்சுட்டு போயிரு. இல்லைன்னா உன்னையும் ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவேன். உனக்கு அப்படியே கொன்றுவேன். என்னை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் நல்லா முட்டை சாப்பிடுவேன். எனக்கு முட்டைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இங்கே வந்திருந்தேன். அப்படியே அசந்து கொஞ்சம் தூங்கிட்டேன். உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. டேய் அண்ணா, என்னடா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிற? உன்னைய சீக்கிரமாக பக்கத்து தெருவுக்கு தானே வர சொன்னேன். அங்கே நிறைய முட்டை இருக்குடா. அந்த நிறைய முட்டை எல்லாத்தையுமே நான் குடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் உனக்கு வச்சுருக்கிறேன். சீக்கிரமாக வந்தியாக்க இங்கே எல்லா முட்டையும் நம்ம காலி பண்ணிடலாம். வா.
தம்பி, நான் முட்டையை சாப்பிட்ட உடனே எனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சான். அதான் இந்த கோழி கூட்டில் தூங்கிட்டேன். கோழி வேற என் மேலே உட்காந்து அப்படியே கதை கதை கதைன்னு அனலாக இருந்ததா, அதான் கொஞ்சம் நல்லா அசந்து தூங்கிட்டேன்ப்பா. ஏ தலையில்லா பாண்டுங்களே, எங்களுடைய கோழி முட்டையை சாப்பிட்டுட்டு எங்களுடைய கூண்டுல நல்லா தூங்கிட்டு உன்னை சும்மாவே விட மாட்டேன். இப்போ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன்னைய ஃபர்ஸ்ட் காலி பண்றேன். இந்தா வாங்கிக்கோ. ஏய், உனக்கு தலைமுடி மட்டும் நினைச்சாக்க உன் தலையை நான் திருவி அமைக்கிறேன். தலை இல்லாதனால தானே நீங்க இப்படி ஆடுறீங்க. தலை இல்லாமலே என் முட்டையை சாப்பிட்டீங்களே. என் தம்பி மேலேயே கையை வைக்கிற, இப்போ என்ன பண்ணுறேன் பாரு. இந்தா வாங்கிக்கோ. எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுடா. நாங்கள் குட்டியாக இருந்தாலும் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். நாங்கள் நிறைய முட்டை சாப்பிட்றோம்ல. ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறாங்களே, இருடா நான் இப்போ தானே எடுத்துக்கிட்டு வரேன். அட பாவி, எல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன்னு ஓடுறானே, என்னை காப்பாத்தடா. இந்த பசங்க என் கழுத்தை நெரிக்குதுங்க. சீக்கிரம் வாடா, எப்படியாவது வந்து இந்த பசங்கள்ட்ட என்னை காப்பாத்துடா. வந்துட்டேன். இந்த பசங்களை ஏத்தல காலு கையெல்லாம் உடைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. டேய், நீ என்ன குறுக்கப்படுத்த கிடக்குற? ஐயோ, காலு டேய், காலு என் காலை ஏத்துறடா. காது கேக்குதா உனக்கு? என் காலை ஏத்துறடா. டேய் காலுடா, என் காலை ஏத்திட்டானே. அவங்கள வந்து அடிக்க சொன்னா என் காலை அடிக்கிறானு. அட பாய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் முகினே, சாரிடா. நான் வந்த அவசரத்துல யாரு கால்னு பார்க்கல. கால் பெருசா இருந்துச்சாதான் ஏத்திட்டேன். இரு இந்த குட்டி பசங்களை ஏத்தி நல்லா நசுக்கிட்டு வரேன். இனிமே இந்த பசங்க நம்ம பேச்சுக்கே வர மாட்டானுங்க. எல்லாரையும் நசுக்கிட்டேன். எங்களை நசுக்குனீங்களா? எங்களை எவ்வளோ நசுக்குனாலும் நாங்கள் சாக மாட்டோம். தம்பி, சீக்கிரம் ஒடியா. அண்ணா இரு அண்ணா, என்னை விட்டுட்டு வராத. நான் பின்னாடியே ஒடியாடுறேன், சீக்கிரம். ஆஹா, இவ்வளவு நேரம் அடிச்சு ஏமாத்திட்டானுங்களா நம்மள? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வண்டியை வச்சு ஏத்துன்னு அசால்ட்டா எந்திரிச்சு ஓட்டானுங்களே. என்னடா கவினை, தப்பிக்க விட்டியா? எனக்கு தெரியும் நீ தப்பிக்க விட்டுருவேன்னு. கடைசியில என் காலில் ஏத்துனதுதான் மிச்சம். என் ஒரு காலை நொண்டி கால் ஆக்கிட்டியாடா. அவனுங்களை ஏத்துனா என்னை ஏத்திட்டியாடா. நான் என்னை கால் உடைஞ்சு போய் உட்காந்துருக்கிறேன். மறுபடியும் இந்த கோழி வந்து முட்டை கேட்டுக்கிட்டு இருக்குது. என்னை டென்ஷன் ஆக்காத கோழி.